முதலாம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல ஒரு மனிதனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நல்லா. நம்ம வசனம் மனப்படமா தெரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் மரமா இருக்கிறான். அந்த மரம் ஏற்ற காலத்தில் இந்த சீசன் அது பலன் கொடுத்துரும். அது கரெக்டாக ஃப்ரூட்டை கொடுத்துரும், அவுட்கம்மை கொடுத்துரும். அவன் எதையெல்லாம் செய்கிறானோ எல்லாமே என்ன செய்யும்? இன்னொரு மாதிரி சொன்னால், எதில் அவன் முதலீடு செய்தாலும் அதில் விளைச்சல் இருக்கும், அதில் ஒரு அறுவடை இருக்கும், அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், அதில் ஒரு பலன் அவுட்கம் கண்டிப்பாக இருக்கும். எதுவுமே வெறுமையாக போகாது. அவன் பலன் பெறுகிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கு. he has a very fruitful life, a rewarded life அவன் வாழ்க்கையில் இருக்கு. இதற்கு என்ன காரணம்? இப்படி இவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, முதலாம் வசனத்தில் அந்த ரகசியம் வெளிப்படுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியினுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராம இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறார். சும்மா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறது இல்லை, கர்த்தருடைய வேதத்தை ஒரு 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 சடங்காக வாசிக்கிறதோ, கர்த்தருடைய வேதத்தை ஒரு சம்பிரதாயமாக வாசித்துட்டு போகிறது, தியானிக்கிறது கிடையாது. அவன் வாழ்க்கையில் முதல்ல அவன் எதை சீர்படுத்துறான்னா, அவனுடைய உறவுகளை சீர்படுத்துறான். அவன் எந்த கூட்டத்தோடு சேர்ந்திருக்க போகிறேன்றதுல தெளிவுள்ளவனா இருக்கிறான். ஸோ அவன் என்ன செய்யறான்னா, நீதி உள்ள கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்றான். He is partnering with a team that is righteous. நீதி உள்ள ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து கொள்றதுக்கு தீர்மானம் எடுக்கிறான். அப்போ அவன் ஒரு கூட்டத்திலிருந்து வெளியே வர்றான் பாருங்க. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், இதில் விட்டு வெளியே வர்றான். அவர்களோடு நான் இசைந்திருக்க மாட்டேன், அவர்களோடு ஒன்றித்திருக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. அந்த அந்த சாய்ஸ் ஆஃப் கம்பேனியன்ஷிப் guarantees his reward. Choice of companionship guarantees your reward. Long term rewards. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற நீண்ட கால பலன்களுக்கு நேர்மையான நீதியான கூட்டமைப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எப்படிப்பட்டவர்களோடு நம்ம எசைஞ்சிருக்கோம். நல்லா கவனிங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை போல நம்ம லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, நம்மை தாக்குகிற வேறு உறவு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். ஒரு இரும்பை கருப்பாக்குறது போல ஒரு நல்ல சிநேகிதன் தன் சிநேகிதனுடைய கலையை இன்னும் கருக்காக மாற்றான், இன்னும் பொலிவை கொடுக்குறான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் கவனிச்சு பாருங்க, சின்ன வயசுலேருந்து நம்ம வாழ்க்கையில் யாரை நம்ம ரொம்ப என்டர்டெயின் பண்ணுறோமோ, யாரை நம்ம ரொம்ப விரும்புகிறோமோ, யாரோட ரொம்ப பேசுகிறோமோ, பழகிறோமோ, அவர்களை போலவே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மாற ஆரம்பிச்சிடறோம். பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளையை சேர்த்து ஒரு 3 வாரம் இருக்காது, 4 வாரம் இருக்காது, பேச்சே ஒரு மாதிரி மாறும். அப்போ நீங்கள் கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டு அந்த ஃப்ரெண்ட்டை போய் ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்க, அதே பேச்சு இங்கே ஒட்டியிருக்கோம் அப்படியே இல்லையா? அந்த முன்னால் சேர்த்த வார்த்தை பின்னால் சேர்த்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? நம்ம வீட்டில் அப்படி பேசுனது இல்லையே, எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அது எங்கேருந்து வரும்? அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் பாருங்கள், நம்முடைய கதவை ரொம்ப திறப்போம். எல்லாத்தையும் அப்படி நம்ம ரொம்ப மனசை திறக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸுன்னா நம்ம டோட்டலாக ஃபில்டர்ஸே எடுத்துருவோம். நம்ம எதையுமே தடுக்க மாட்டோம், எதையுமே இது பேசலாம் அது பேசலாம்னா எந்த ஃபில்டரே இருக்காது. பொதுவாக பாருங்கள், நம்ம ஒரு ஒரு விருந்தாளிகிட்ட பேசும்போது, ஒரு அந்நியன்கிட்ட பேசும்போது 10 காரியம் யோசித்து தான் பேசுவோம். ஒரு கேள்வி கேட்கணும்னா கூட 10 முறை யோசித்து இதை கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்க போனால் கூட யோசித்து தான் கேள்வி கேட்போம். ஒரு 2 வார்த்தை பேசணும், ஒரு 2 சென்டென்ஸ் பேசணும்னா மனசில் ஓட விடுவோம். இதை பேசினா அவங்க முகம் எப்படி மாறும், அவங்க தோற்றம் எப்படி மாறும், அவங்க பேச்சு எப்படி மாறும், அவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் உள்ள ஃபுல்லாக ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் வார்த்தை வாயிலேருந்து வெளியே வரும். உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? அதே இது ஃப்ரெண்டை பார்த்தா இது மாதிரி யோசிக்கிறோம். உண்மை என்னன்னா, இந்த டோட்டல் ப்ராசஸை கட் பண்ணிடுவோம். மனசில் என்ன இருக்கோ அது என்ன பண்ணிடுவோம், அப்படியே கொஞ்சம் கூட மதகு திறந்து விட்டது போல தான். கேட்குற கேள்வியெல்லாம் பாருங்கள், ஃப்ரெண்டு கேட்குற கேள்வியை பாருங்கள், கொஞ்சம் கூட யோசித்து கூட இருக்க மாட்டாங்க. அவங்க அப்போ தான் யோசித்துருப்பாங்க, யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியே வந்துடும், அது வாயில் வந்துடும். அவங்க என்ன பேசணும்னு நினச்சிட்டு இருக்கும் போதே பேச்சு வெளியே வந்துடும்.
அந்த கதையெல்லாம் பாருங்களேன், இப்படி ஒரு கதை பேசினா அதுலேருந்து அங்கே கனெக்ட் ஆகி அங்கே கனெக்ட் ஆகி அங்கே கனெக்ட் ஆகி முடிவே இருக்காது. அலாம் அடித்தால் ஒழிய கதை என்ன பண்ணாது, முடியாது. அந்த மாதிரி கதை போயிட்டே இருக்கும். ஏன்னா there is no control. இது எதுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, இந்த நண்பர்கள் வாழ்க்கை, நம்ம உறவுகளில் நம்ம பேசுறது, நம்ம பழகிறது, நம்ம சேர்ந்து செய்கிற காரியங்கள், நம்ம கலந்துரையாடுகிற காரியங்கள், இதெல்லாம் இருக்கு பாருங்க, இது நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறது போல வேற எதையுமே, எந்த உறவுமே நம்மளை பாதிக்காது. மற்ற எல்லாத்துக்கும் ஃபில்டர். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு மட்டும் ஃப்ரெண்டலே கிடையாது, நோ ஃபில்டர்ஸ். அண்ட் therefore you have to be very very careful. ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இந்த குரூப்பில் மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது என்னன்னு சொன்னால், என்ன வருது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சோர்ஸ் சரியான சோர்ஸாக இருக்குமானா நம்ம ரொம்ப பாக்கியவான்களாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் துன்மார்க்கராக, பாவிகளாக, பரியாசக்காரராக இருந்துட்டாங்கன்னா, ஐ டெல் யூ இட்ஸ் அ மேட் ரஷ். யூ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் டு யூ. அந்த மொத்த ஜங்கும் யார் மேலே விழுந்து, நம்ம மேலே விழுந்துட்டு போயிடும் இல்லையா? அதே வேளையில் அவர்கள் நீதிமான்களாக இருந்து, உத்தமர்களாக இருந்து, தேவனுக்கு பயப்படுறவங்களா இருந்து, ஜெபிக்கிறவங்களா இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்களா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நம்மளை போல பாக்கியசாலி யாருமே கிடையாது நிச்சயமா. ஏன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் சொன்னாலும் சில காரியங்களை செய்ய மாட்டோம். ஆனால் ஃப்ரெண்டு சொல்கிறாங்கன்னா உடனே செஞ்சிடும். இது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. நான் பார்த்துருக்கேன் இதை. சில வேளையில் ஸ்கூலில் சொல்லுவாங்க, இந்த ஊருக்கு நாங்கள் எக்ஸ்கர்ஷன் போகிறோம் அப்படின்வாங்க. அப்போ வீட்டுக்கு லெட்டர் வரும், இந்த மாதிரி போகிறோம், எக்ஸ்கர்ஷன் போகிறோம், அனுப்பி விடுங்க பிள்ளைங்கள அப்படின்னு. அப்போ பிள்ளைகிட்ட கேட்பாங்க, போயிட்டு வரியான்னு. நான் வேணாம், எத்தனை முறை பார்த்தாச்சு கோல்டன் பீச், அதே கோல்டன் பீச் எத்தனை முறை பார்க்குறது, நான் போகல அப்படின்னா. இல்லைம்மா கூப்பிட்றாங்க, இல்லை நீ வேணா போயிட்டு வாங்க, நான் வரல, எனக்கு பிடிக்கல, வேற எங்கேயாவது கூட்டு போனால் போகிறேன் அப்படின்னும். ஒரு 3 நாள் இருக்கும், அதே பிள்ளை வீட்டுக்கு வரும், நான் கோல்டன் பீச் போகணும். இன்னும் 3 நாள் முன்னாடி போக வேணான்னு அதே இடத்த 3 முறை பார்த்துட்டேன், 10 முறை பார்த்தேன்னு போனோம். என்ன விஷயம்னு கேட்டால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? அந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு கூட வர்றாங்க இப்போ. அதனால ஃப்ரெண்டு போகலான்னு சொன்னதுனால இப்போ என்ன பண்ணியாச்சு, இந்த அம்மாவும் அதே இடம் 3 முறை பார்த்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டு கூப்பிட்டதுனால நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட், எந்த கேள்வியும் கேட்க போகிறதே கிடையாது. உடனே என்ன ஆகிடும், அதுக்கு சைன் அப் ஆகிடும். இது வெக்கேஷன் மாத்திரம் இல்லை, யூத் மீட்டிங்லேயும் தான் பார்க்குறேன் நான். ஆமாம், யூத் மீட்டிங்கில் கூட ஒரு ஆள் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்கும். நீ வரியா, நீ வரியா, நீ வரியா, நீ வரியா, நீ வந்தால் நானும் வரேன். அங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படி ஒரு ரோ ஃபுல்லாக உட்காந்துரும். எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உட்காந்துரும். ஏன்னா அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ பயங்கரம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் பாடம் எடுக்க போனேன், இந்த ரெகுலராக போகிறது தான். அப்போது ஒரு பெஞ்சுங்க, அந்த பெஞ்சில் 6 பெண்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு பொண்ணு அப்படி பரிதாபமாக இருக்கா, புட்டா விழுந்துருவா கீழே, அப்படி ஓரத்தில் அப்படி தொங்கிட்டு உட்காந்துருக்கா. அப்போ நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கே ரொம்ப சங்கடமாயிடுச்சு, இப்படி கஷ்டப்பட்டு இப்படி உட்கார்றாளே. முன்னாடி ஒரு பெஞ்சில் ஒரு 2-3 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நிறுத்திட்டு, ஏமா அவ்வளோ கஷ்டப்படுற, எழுச்சிங்க வந்துருமா, ஃப்ரண்ட்டில் வேணும். இல்லை இல்லை இல்லை, இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் ஓகே சார், அப்படியே தொங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு ரொம்ப ஓவர் பரிதாபமாயிடுச்சு. ஆமாம், நான் வேணாம் வேணாம், நீ விழுந்துட போகிற, நீ எழும்புன்னு சொல்லி நான் கொஞ்சம் அதட்டி சொன்ன உடனே எழுந்து உட்காந்துட்டேன். ஆனால் என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நேரம் சிரித்து பாடிக்கிட்டு இருந்த ஆள் தலை தொங்கிட்டு என்னை பார்க்கும் போதில் ஒரு முறைச்சிட்டு தலையை கீழே போகணும். எனக்கு என்னடா நன்மை தானே செஞ்சோம், ஏன் இப்படி நம்மளை பார்த்து முறைக்கிறான்னு எனக்கு ஒரே எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே கேட்டேன், ஏம்மா நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன், நீப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தியே, இங்கே ஃப்ரண்ட்டில் ஃப்ரீயாக உட்காருவேன்னு தான் உனக்கு உட்கார சொன்னேன்னா, இனிமே அப்படி பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் டோன்ட் டூ இட் அகேன். என்ன, வாட் இஸ் த ப்ராப்ளம்? நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருக்கோம், மற்ற கிளாஸ் எல்லாம் வேறு வேறு செக்ஷனில் இருப்போம், இந்த வருஷம் செக்ஷனாக பிரித்து விட்டாங்க, இந்த கிளாஸ் தான் ஒன்றா உட்காந்துருந்தோம், அப்படி பிரித்து விட்டீங்களே சார். அன்னையோட சரி, நீ விழுந்தாலும் எழுந்தாலும் அதுவும் பாடு, உட்காந்துக்கோ. எப்படி அந்த இடம் அவ்வளோ சொகுசாக மாறிச்சு அப்படின்னு கேட்டால், அந்த ஃப்ரெண்டு இருக்கிறதுனால கீழே உழப்போற அளவில் இருந்தால் கூட உடம்பே வலிக்கலைங்க அந்த பொண்ணுக்கு. அவ பாட்டு உட்காந்து 40 நிமிஷம் அப்படி தொங்கிட்டே உட்காந்துருக்கா. அடுத்த வாரமும் அதே கதை தான், அந்த 6 பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டு அப்படி தொங்கிட்டு உட்காந்துருக்கும். ஆனால் வேர்க்கவும் வேர்க்காது, வலிக்கவும் வலிக்காது. இது ஏன்னா, பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒன்றா கூடிட்டாங்க அப்படின்னா எதுவுமே கஷ்டமாகவே தெரியாது, எதுவுமே தப்பாகவும் தெரியாது.
ஃப்ரெண்டு ஒன்று சொல்லிட்டா உடனே அதை ஏற்றுக்கொள்வாங்க, ஃப்ரெண்டு ஒன்று சொல்லிட்டா உடனே செஞ்சிருவாங்க. தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமா சொல்கிறார். இது பின்னால் ஒரு இது இருக்குப்பா, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க என்ன போனால் அது திரும்பி போய் பார்த்தா அவன் என்ன செய்திருக்கான்னா, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிடுவான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து எங்கெங்கே இடத்துல சீர்படுத்தணுமோ சீர்படுத்தும். அங்கே சொல்கிறான், துன்மார்க்கரா வேண்டாம், பாவியா வேண்டாம், பரியாசக்கரா வேண்டாம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்க ஏற்றபடி இருந்தால் அது போதும். அப்படிப்பட்டவர்களோடு என்னுடைய உறவை நான் காத்துக்கொள்வேன். பைபிளில் சில வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நீதிமொழிகள் 13:20 பாருங்கள். 13:20 பார்த்தா, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இந்த வார்த்தைகள்லாம் வேதத்தில் எவ்வளோ ஆணித்தரமாக இருக்கு. மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். நீதிமொழிகள் 28:7 பாருங்க. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியனுக்கு தோழனா இருக்கிறவனோ தன் தகப்பனை, a companion of gluttons shames his father. நீதிமொழிகள் 29:3 whoever loves wisdom makes his father rejoice. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப்படுகிறான். வேசிகளோடே தொந்திப்பானவனோ அல்லது ஐக்கியமானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். இந்த வாழ்க்கையில் பாருங்க, இந்த நன்மையானதெல்லாம் வாங்கிறதுக்கு ஐக்கியங்கள் எவ்வளோ பின்னால் வேலை செய்து பாருங்க, எவ்வளோ அது ரொம்ப காரணமாக இருக்கு பாருங்க. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய தெய்வீக நல்ல ஆசீர்வாத பலன்களை நம்ம பெற வேண்டுமானா நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, நீதி உள்ள கூட்டத்தோடு சேர்ந்து கொள்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய பிள்ளைங்க நீங்கள் காலேஜுக்கு போக போகிறீங்க. பி வெரி கேர்ஃபுல் ஹவ் யூ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாதீங்க. ஞானம் உள்ளவர்களோடு சேருங்க. போஜன பிரியருக்கு தோழராக இருக்காதீங்க. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோடு இருங்க. ஞானத்தில் பிரியப்படுகிறவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்க. ஒழுக்கமற்ற பழக்கங்கள் உள்ளவர்களோட போய் சேர்ந்துடாதீங்க. வெகு சீக்கிரத்தில் அதுலேயும் நம்ம என்ன பண்ணிடுவோம், சிக்கிடுவோம். துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் விட்டு தள்ளி நிற்கும் போது அதுக்கு ஒரு நீண்ட காலத்தில் ஒரு விளைவு இருக்கு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல காலத்தில் கனி தந்து இலை உதிராமல் இருப்பான். செய்வது எல்லாம் ஆண்டவரே எனக்கு அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸை தேடுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. சம்டைம்ஸ் இட் கேன் டேக் சம் டைம். கொஞ்சம் காலம் எடுக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? யோசித்து பாருங்க, நம்ம ஒரு சின்ன ஒரு பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எத்தனை முறை தொட்டு பார்க்குறோம், முகந்து பார்க்குறோம், சில இதில் வெட்டி சாம்பிள்லாம் பார்க்குறோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இவ்வளோ டெஸ்டிங் பண்ணுறோம். ஒரு வருஷம் போட போகிற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை கடை ஏறி இறங்குறோம். இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நமக்கு மேட்சிங்காக இருக்கணும்னு எப்படிலாம் தேடி வேலை, டிசைனு, கலரு, துணி எல்லாம் மேட்ச் ஆகணுன்ட்டு எங்கெங்கெல்லாம் தேடி அந்த ட்ரெஸ்ஸை எவ்வளோ நேரம், ஒரு சில மணி நேரங்கள் போட போகிறோம். அது நம்முடைய இருதயத்துக்குள்ளெல்லாம் எந்த மாற்றத்தையும் உண்டாக்காது. நம்ம உடம்பை மூட போகுது. அதுக்கு வந்து இவ்வளவு டைம் எடுக்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க எவ்வளோ டைம் எடுக்கணும். அவசரப்படாதீங்க. சில பேர் வந்து பார்த்த உடனே அவ்வளோதான் விழுந்துட வேண்டியது. ஊரில் சொல்கிறாங்களே, கண்டதும் காதலாம். இதிலெல்லாம் போய் சிக்கி நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண, கெடுத்து போடக்கூடாது. நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பொல்லாத காரியங்களில் போய் ஈடுபட்டு என் வாழ்க்கையை நாசமாக்கிடக்கூடாது. ஆண்டவரே, கேர்ஃபுல்லாக இருக்க கிருபை தாங்க அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் காலேஜ்லாம் போகும்போது நிறைய உங்களுக்கு ஃப்ரீடம்லாம் இருக்கும், நிறைய உங்களுக்கு அதிகமான ஃப்ரீடம்ஸ் இருக்கும். பி கேர்ஃபுல். இப்போ வந்து நேரில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது ஒரு பெரிய கேங்காக இருக்குது. சோஷியல் மீடியா அப்படின்றது இன்னொரு பெரிய ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்கை நமக்கு முன்னாடி கொண்டு வருது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் ரேண்டமாக பார்க்குறவங்க எல்லாரையும் ஃப்ரெண்டாக இன்வைட் பண்ணாதீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது பி காஷியஸ். அவங்களுடைய சுபாவங்கள் என்ன, யாரோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், யாரோட பழகிறோம், அவங்க என்ன மாதிரி காரியங்களை ஷேர் பண்ணுறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட்ஸ் என்ன, அவங்களுடைய சுபாவங்கள் என்னன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபில்டரை வைக்கலை அப்படின்னா எல்லாம் உள்ளே வந்துடும்.
அதுக்கப்புறமா க்ளீன் அப் பண்ணுறதே நம்ம வாழ்க்கை ரொம்ப பெரிய வேலையாகிடும். அதில் சிக்கி தவித்த பிள்ளைகள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா பெரும் தவறுகளுக்குள்ளே ஆளாயிடுறாங்க, பெரும் தீங்குக்குள்ளே மாறிடுறாங்க, பெரிய பெரிய குற்ற செயல்களில் போய் விழுந்துடுறாங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னு நினச்சா கூட அவங்க வர்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப டைம் ஆகுது அவங்களுக்கு. அதெல்லாம் எத்தனை பிள்ளைகள் கதறது நான் கேட்டிருக்கேன். அங்கிள் என்னால் இதை விடவே முடியல அங்கிள், என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர முடியல, இந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து வர முடியலன்னுவாங்க. சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படிலாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பார்த்துட்டேன், இதை செஞ்சுட்டேன், இப்போ என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. அவங்க போயிட்டாங்கப்பா, அந்த பழக்கம் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நல்ல ஐக்கியங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்தா போரிங்காக தான் இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருக்கும். See, sometimes it cannot be very exciting. Friends need not be very exciting, but they have to be very safe. அவங்க பாதுகாப்பானவர்களாக இருக்கணும். நீண்ட நாள் கழித்து நமக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். இப்போ ஒரு மாம்பழம், ஒரு கனி, மாங்கனி கொடுக்குற ஒரு மாமரம் வளருது அப்படின்னா ஒவ்வொரு இலையும் வரும்போது மியூசிக் போட்டாவே வளருது, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வளருது? இல்லை, அது சாதாரணமாக வளர்றதே தெரியாது. ஆனால் அது வளர இடம் சரியான இடமா இருந்து சரியான கனெக்ஷன்ஸோடு இருந்து ஒழுங்காக நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருச்சுன்னா ஒரு ஏரியாவுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பார்த்தா இடைவிடாமல் கனி கொடுத்துட்டே இருக்கும். அது அவ்வளோ ருசி உள்ள மரமாக அது மாறிடும் இல்லையா? அதே போல தான் வாழ்க்கை கூட. மிகுந்த ஜாக்கிரதையோடு ஞானத்தோடு கர்த்தருடைய கிருபையை பெற்று ஆலோசனை பெற்று நடங்க.